பொதுமக்களிடம் மனுக்களை வாங்கி 6 மாதத்தில் நிறைவேற்றுவதாக கூறிவிட்டு தற்போது 4 வருடங்களாகியும் நிறைவேற்றாத முதல்வர்தான் ஸ்டாலின். கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் நடைபெற்ற புரட்சித் தலைவியின் 77வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அதிமுக முன்னாள் அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் குற்றச்சாட்டு. வாங்கினாரு பூட்டினாரு பூட்டை போட்டு அவரே போட்டார் சாமியை பாக்கெட்ல போட்டார். 6 மாசத்துல நான் ஆட்சிக்கு வந்தா 6 மாசத்துல தீர்த்து கொண்டார். 6 மாசம் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, 4 வருஷம் ஆச்சு. சாமியை தேர்றாரு கிடைக்கல. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் 10ஆம் வகுப்பு மாணவியை கர்ப்பமாக்கி தலைமறைவான ஒரு 17 வயது சிறுவன் மீது போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிவு. திமுக ஆட்சியில் மாணவர்களுக்கு நல்லொழுக்க வகுப்புகளை முறையாக நடத்தப்படாததால் இதுபோன்ற அவலம் தொடருவதாக பொதுமக்கள் ஆதங்கம். கன்னியாகுமரி மாவட்டம் திருட்டுவளை பகுதியில் 11ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த கொத்தனார் போக்சோவில் பிடிபட்டார். திமுக ஆட்சியில் பாலியல் வன்கொடுமை சம்பவம் அரங்கேறாத நாளே இல்லை என பொதுமக்கள் விமர்சனம். வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் அருகே வாய்ப்பேச முடியாத மாற்றுத்திறனாளி பெண்ணுக்கு பாலியல் தொல்லை தந்த உறவினர். பாலியல் குற்றச் செயல்களில் ஈடுபடுவோருக்கு கடும் தண்டனை வழங்கினால் மட்டுமே இதுபோன்ற கொடூரத்தை இனி தடுக்க முடியும் என பொதுமக்கள் ஆதங்கம். மாற்றுத்திறனாளி பெண்ணுக்கு பாலியல் தொல்லை தந்த புகாரில் அவரது உறவினர் விஷால் என்பவரை பிடித்து காவல்துறை விசாரணை. திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே 2ஆம் வகுப்பு சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த 69 வயது முதியவர் போக்சோவில் சிக்கினார். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் சிறுமிக்கு எதிரான குற்றச்சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் பெற்றோர்கள் வேதனை. தமிழ்நாட்டில் ஜனவரி, பிப்ரவரி மாதங்களில் மட்டும் 274 பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அரங்கேறியுள்ளதால் மக்கள் அச்சம். ஸ்டாலின் திராவிட மாடல் ஆட்சியில் பெண் குழந்தைகள், பெண்களின் பாதுகாப்பு நாளுக்கு நாள் கேள்விக்குறியாகி வரும் அவலம். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் 3.5 வயது சிறுமி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவத்தில் அந்த குழந்தையின் மீதே தவறு என குற்றம் சாட்டி சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி. சிறுமிகள் மற்றும் பெண்களுக்கு எதிராக நாள்தோறும் பாலியல் குற்றங்கள் தொடர்ந்து அரங்கேறி வரும் நிலையில் முதலமைச்சர் உரிய நடவடிக்கை எடுத்திருந்தால் மாவட்ட ஆட்சியர் இதுபோல் பேசியிருப்பாரா என மக்கள் கேள்வி. மதுரை மாநகர் பகுதியில் காவல் நிலையம் அருகிலேயே இயங்கி வரும் அரசு மதுபான கடை அருகே பட்டப்பகலில் கள்ளத்தனமாக படுஜோராக நடைபெறும் மது விற்பனை. அதிகாலை முதல் கடை திறக்கும் வரை பாட்டிலுக்கு 50 ரூபாய் வரை கூடுதலாக வைத்து நடைபெறும் மது விற்பனையை ஸ்டாலின் அரசின் காவல்துறையினர் கண்டுகொள்ளவில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை அம்பத்தூர் வட்டாட்சியர் அலுவலகம் அருகே மர்ம நபர்களால் இளைஞர் வெட்டி படுகொலை. நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் கொலை சம்பவம் சர்வசாதாரணமாகிவிட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் கடந்த ஜனவரி 1ஆம் தேதி முதல் தற்போது வரை 2 மாதங்களில் 187 கொலை சம்பவங்கள் அரங்கேறியவன. சட்டம் ஒழுங்கை காக்க தவறிய நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் கொலை சம்பவங்கள் சர்வசாதாரணமாகிவிட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருச்சி விமான நிலையத்தில் ஹைட்ரோபோனிக் வீட் போதைப்பொருள் பிடிபட்டது. மைனாரிட்டி பாஜக ஆட்சியில் விமானம் மூலம் போதைப்பொருள் கடத்தல் போன்ற சட்டவிரோத சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மக்கள் வேதனை. திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி அருகே காரில் கடத்தி வரப்பட்ட 176 கிலோ கஞ்சா சிக்கியது. ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறையின் அலட்சியத்தால் காய்கறிகள் வரத்தை விட அளவுக்கு அதிகமாக கஞ்சா கடத்தல் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே 110 லிட்டர் கள்ளச்சாராயம் பறிமுதல். ஏற்கனவே கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயத்தால் பலர் உயிரிழந்த நிலையில் மீண்டும் கள்ளச்சாராயம் விற்கப்படுவது போலீசாரின் அலட்சியத்தை வெளிப்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் பகுதியில் 40 கிலோ எடை கொண்ட கஞ்சா சிக்கியது. திமுக ஆட்சியில் போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த முடியாமல் போலீசார் திணறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு.
ஈரோட்டில் காய்கறிகளுடன் லாரியில் மறைத்து வைத்து கடத்தி வரப்பட்ட 1500 கிலோ குட்கா பொருட்கள் சிக்கியது. கர்நாடகாவிலிருந்து ஆசனூர் வனப்பகுதி வழியாக குட்கா பொருட்கள் கடத்தி வரப்பட்ட நிலையில் மாநில எல்லையில் போலீசார் சோதனை நடத்தாமல் என்ன செய்கிறார்கள் என மக்கள் கேள்வி. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் விற்பனைக்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 6.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 476 கிலோ குட்கா பொருட்கள் சிக்கியது. இருவர் பிடிப்பட்ட நிலையில் தடை செய்யப்பட்ட பொருட்கள் எப்படி கிடைக்கிறது என விடிய அரசின் ஏவல் துறைக்கு மக்கள் கேள்வி. திருச்சி வழியாக பெங்களூரில் இருந்து கும்பகோணத்திற்கு கடத்தப்பட இருந்த 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான குட்கா பொருட்களுடன் இருவர் பிடிபட்டனர். விளம்பர மாடல் திமுக ஆட்சியில் மாநில எல்லை சோதனை சாவடியில் போலீசார் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் அண்டை மாநிலங்களில் இருந்து குட்கா கஞ்சா போதைப் பொருட்கள் சர்வசாதாரணமாக கடத்தி வரப்படுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை திருவொற்றியூர் பகுதியில் மெத்தபெட்டமைன் வைத்திருந்த இளைஞர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்ட பெண்ணிடம் இருந்து 55 கிராம் மெத்தபெட்டமைன் மற்றும் கஞ்சா சிக்கியது. விடியா திராவிட மாடல் ஸ்டாலின் ஆட்சியில் தலைநகரமான சென்னை போதைப் பொருட்களின் கூடாரமாக மாறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே 1 டன் குட்கா பான் மசாலா பொருட்கள் பறிமுதல். திமுக ஆட்சியில் தமிழகம் போதை மாநிலமாக மாறிவிட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. நாகப்பட்டினத்தில் இருந்து இலங்கைக்கு கடத்தப்பட இருந்த 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 300 கிலோ எடை கொண்ட கடல் அட்டைகள் பறிமுதல். தமிழ்நாட்டில் இருந்து இலங்கைக்கு கஞ்சா, மஞ்சள் மற்றும் கடல் அட்டைகள் தொடர்ந்து கடத்தப்படும் நிலை ஸ்டாலின் அரசின் என்னதான் செய்கிறது என மக்கள் கேள்வி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே நேரடி நெல் கொள்முதல் மையத்தில் வைக்கப்பட்டிருந்த நெல் மூட்டைகள் நள்ளிரவில் பெய்த மழையால் நனைந்து சேதமடைந்த அவலம். விளம்பரத்திற்காக பல கோடிகளை செலவு செய்யும் விளம்பர பிரியர் ஸ்டாலின் அதிகாரிகள் நெல் மூட்டைகளை பாதுகாப்பாக வைக்க நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து விவசாயிகள் சாலை மறியல். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே பட்டா வழங்காமல் ஏமாற்றி வரும் விடியா திமுக அரசை கண்டித்து ஆதி திராவிடர் மக்கள் பன்ருட்டி சேலம் சாலையில் உணவு சமைத்தும் மாணவர்கள் கையில் புத்தகங்களை வைத்தும் போராட்டம். விடியா திராவிட மாடலின் ஸ்டாலின் அரசு அனைத்து தரப்பு மக்களையும் நம்ப வைத்து ஏமாற்றி வருவதாக பாதிக்கப்பட்ட மக்கள் குற்றச்சாட்டு. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த தொடர் மழை காரணமாக குற்றால அருவிகளில் நீர்வரத்து அதிகரிப்பு. மீன் அருவியில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. கொடைக்கானலில் விடிய விடிய சாரல் மழை பெய்த நிலையில் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. சாரல் மழையுடன் பனி மூட்டமாக இருந்ததால் முகப்பு விளக்குகளை ஒளிரூட்டபடி வாகனங்களை ஓட்டிச் சென்ற பொதுமக்கள். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் அதிகாலையில் மேகக்கூடங்கள் தரையிறங்கியது போல நிலவிய அடர் பனி மூட்டம். குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் சுற்றுலா பயணிகள் உற்சாகம். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் வெயிலுக்கந்த அம்மன் கோயிலில் மாசு திருவிழா தேரோட்டம் கோலாகலம். திரளான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம். சேலத்தில் திராவிட மாடல் ஆட்சியில் பாலின நிர்ணய மோசடி தொடர்பாக 7 அரசு செவிலியர்கள் இடைநீக்கம். திமுக ஆட்சியில் கருவில் இருக்கும் பெண் குழந்தைகளுக்கே பாதுகாப்பு இல்லாத அவல நிலை உள்ளதாக மக்கள் வேதனை.
சென்னையில் கடற்கரை முதல் கழிப்பிடம் வரை தூய்மை பணிக்காக ஆயிரக்கணக்கான கோடிகளை தனியாருக்கு தாரை பார்த்த திராவிட மாடல். தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவோர் ஆக்குவதாக கலர் கலராக ஸ்டாலின் பிரச்சாரம் செய்தது விளம்பரத்திற்காகவா என மக்கள் கேள்வி. தமிழக கர்நாடக எல்லையில் அமைந்துள்ள கொள்ளேவால் சிங்குவந்தவடி பகுதியில் காரும் டிப்பர் லாரியும் நேருக்கு நேர் மோதி விபத்து. கர்நாடகாவில் உள்ள மாதேஸ்வரா கோயிலுக்கு சென்றபோது ஏற்பட்ட விபத்தில் 2 பெண்கள் உட்பட 5 பேர் சம்பவ இடத்திலேயே பலியான சோகம். சுங்கத்துறை அதிகாரிகளின் செயலுக்கு எதிராக ஓராண்டிற்கும் மேலாக சட்ட போராட்டம் நடத்தவென்ற இலங்கை பெண் நீதி வென்றுவிட்டது என உற்சாகம். 2023ஆம் ஆண்டு இலங்கையில் இருந்து விமானம் மூலம் சென்னை வந்த இலங்கை பெண்ணின் தாலியை கடத்தல் தங்கம் என விமான நிலையம் சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்த வழக்கில் பெண்ணிற்கு சாதகமாக தீர்ப்பு. சென்னையில் 19 கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டர் விலை ₹5.50 அதிகரித்து ₹1965 விற்பனை. கடந்த 2 மாதங்களாக வணிக சிலிண்டரின் விலை குறைந்திருந்த நிலையில் தற்போது விலை மீண்டும் அதிகரித்துள்ளதால் உணவகம் நடத்தி வரும் சிறு தொழிலாளர்கள் கவலை. தெலுங்கானாவில் சுரங்கம் அமைக்கும் பணியின் போது ஒரு பகுதி இடிந்து விழுந்ததில் சிக்கிக்கொண்ட 8 தொழிலாளர்களும் உயிரிழந்ததாக அறிவிப்பு. கடந்த 22ஆம் தேதி சுரங்கத்தில் விபத்து ஏற்பட்ட நிலையில் அதிநவீன ட்ரோன் கேமரா மூலம் தொழிலாளர்கள் உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ₹160 குறைந்து ஒரு சவரன் ₹63,520 விற்பனை. தங்கத்தின் விலை 4வது நாளாக குறைந்துள்ளதால் நகை பிரியர்கள் மகிழ்ச்சி.